நல்ல சூப்பரான ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல வாழைக்காய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வாழைக்காய லைட்டா தோல் எடுத்துட்டு, கொஞ்சம் பெரிய கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள், வாழைக்காய் இதெல்லாம் போட்டு வாழைக்காய் 75% வேகணும். இத தனியா வடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை இது வதங்கிட்ட பிறகு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே ட்ரையாக இருக்கணும். இப்போ இது நல்லா கோட் ஆகிட்ட பிறகு கடைசியாக ஏதாச்சும் ஒரு சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான வாழைக்காய் ரோஸ்ட் செட்டிநாடு ஸ்டைலில் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.